Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா rotational motion start பண்ண போறோம். Last classல up to எங்க இருக்க படிச்சோம்? Like energies, yes, explosion of bomb இது வரைக்கும் படிச்சோமா? Okay. So இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு wait a minute. Listen. So first introduction படிக்க சொன்னேன் நான் உங்களை. Yes, 6.1 வந்து introduction படிக்க சொன்னேன். படிச்சிங்களா? ஸோ படித்து முடித்தோடனே ஒரு ரொட்டேஷ்னல் பியூர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் கிளாஸ் முடிஞ்சு. சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ்டு எல்லா கிளாஸ் லைக் சென்டர் ஆஃப் மாஸ், மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து லீனியர் மொமெண்டம் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பற்றி படிச்சாச்சு. எஸ், அதுக்கப்புறம் இதில் இந்த லீனியர் மொமெண்ட்டில் தானே எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாம்ஸ் அதெல்லாம் வந்து இதில் வரும். வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். வெக்டார் ப்ராடக்ட் வந்து நம்ம கைனமேட்டிக்ஸ்லேயே படித்து முடிச்சாச்சு. வெக்டார் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு படிச்சு சொல்ல தயவு செய்து இப்போ இன்னைக்கு கிளாஸ் கேட்குறீங்கன்னா ஒன்ஸ் வெக்டார் ப்ராடக்டை போய் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா வெக்டார் ப்ராடக்டை இதுக்கு போய் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இன்னைக்கு என்னன்னா ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் இட்ஸ் ரிலேஷன் வித் லீனியர் வெலாசிட்டி. இது ஆக்சுவலி வந்து ஆங்குலர் வெலாசிட்டிக்கு லீனியர் வெலாசிட்டிக்கு ரிலேஷன் வந்து நம்ம சர்க்குலர் மோஷன்லேயே படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் இட்ஸ் ஸ்மால் கான்செப்ட் தான் பார்த்துடுவோம். அடுத்து டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ டார்க் ஆங்குலர் மொமெண்டம் பற்றிலாம் இந்த கிளாஸில் நம்ம படிக்க போகிறோம். வெரி ஸ்மால் டாபிக் தான் இது ரெண்டுமே வந்து 6.6, 6.7 இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு கிளாஸில் ஈக்குலிபிரியம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 6.6, 6.7 இந்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆங்குலர் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் என்ன? ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் இட்ஸ் ரிலேஷன் வித் லீனியர் வெலாசிட்டி பார்ப்போமா கிளாஸ்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? So rotational motionல first என்ன? Angular velocity with linear velocity. Okay வா? Listen carefully. Angular velocity எப்போ வரும்? Angular velocity நம்ம circular motion டிஸ்கஸ் பண்ணும்போது angular velocity என்றது it is denoted with omega. omega ஓட denote பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? circular motionல இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். Angular velocity, linear velocity. So அதுக்கு முன்னாடி ஒரு சொல்றேன். A rigid body is said to be in pure rotation if every particle of the body moves in a circle. இப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகல், ஒரு பாடி இருக்கு, லைக் இந்த பாடியை எடுத்துக்கோங்க, இந்த பாடியை எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த இதுல எல்லா பார்ட்டிகல், இந்த பாடியில இருக்கிற எல்லா பார்ட்டிகளுமே மூவ்ஸ் இன் ஏ சர்க்கிளா மூவ் ஆகுனா தட் இஸ் கால்ட் பியூர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பியூர் ரொட்டேஷன் இஸ் நத்திங் பட் இஃப் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த பாடி மூவ்ஸ் இன் ஏ சர்க்கிள், அந்த பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளுமே சர்க்கிள்ல மூவ் ஆனா தட் இஸ் கால்ட் பியூர் ரொட்டேஷன். ஓகேவா? பியூர் ரொட்டேஷன். கிளியரா? இந்த மாதிரி சர்க்கிள்ல மூவ் ஆகுது, பியூர் ரொட்டேஷன் அப்படின்றது அர்த்தம். அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், லிசன் கேர்ஃபுல்லி. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபேன். இப்போ ஃபேன் எப்படி இருக்கும்? இப்படி சீலிங்க்கு அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஒரு இது சீலிங்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீலிங்க்கு அட்டாச் ஆகி இந்த மாதிரி 3 விங்ஸ் வந்திருக்குமா? ஸோ 3 விங்ஸ் வந்திருக்குமா? ஸோ திஸ் இஸ் ஃபேன், ரைட்? ஸோ இந்த சீலிங்க்கு அட்டாச் ஆயிருக்கும்ல, இந்த சீலிங்க்கு அட்டாச் ஆயிருக்கிற இதை தான் வந்து நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது இந்த 3 விங்ஸும் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல, அது ரொட்டேட் ஆகுமா? கிடையாது. ஒரே இடத்துலயே தான் சுத்திட்டு இருக்கும். இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கும். ஃபிக்ஸ்டு ரொட்டேஷன் அப்படின்றது இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? ஃபிக்ஸ்டா இருக்கும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், the centers of all circles lies on a straight line. In the sense ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்னன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். அதை வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? கிளியரா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இல்ல ஏதாச்சும் ஒரு பானை எடுத்துக்கோங்களேன், அந்த பானை செய்வாங்கல்ல, ஆமாவா? ஸோ அது வந்து நடுவில் இருக்கு, அது ஒரே இடத்துல தானே இருக்கும். அதை வச்சு தானே பானை செய்வாங்க. பானை செய்யறது பார்த்துருக்கீங்களா? லைக் பாட் எல்லாம் செய்யறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட், அது நடுவில் இருக்குல்ல, தட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? ஃபிக்ஸ்டா இருக்குது, ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டா சுத்துறத வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க 2 டேர்ம்ஸ் கத்துக்கிட்டோம். ஒன்னு பியூர் ரொட்டேஷன், இன்னொன்னு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூர் ரொட்டேஷன் எப்ப இருக்கும்? பார்ட்டிகல்ன்றது அதோட பாடி, ஒரு பாடியில இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் சர்க்கிளா மூவ் பண்ணா தட் இஸ் கால்ட் pure rotation, whereas axis of rotation fixed இருந்த ஒரே இடத்திலே rotate ஆனா that is called axis of rotation. ஓகேவா? கிளியரா? ஓகே, இன்னும் சொல்றேன். angular velocity, linear velocity இன்னும் வரல, நான் சொல்றேன். சோ இப்ப பாருங்க,
angular velocity for all the particles are same. இப்போ இந்த பாடியில இருக்கிற எல்லா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இது ரொட்டேட் ஆகுமா? ஆமாவா? ஸோ இதோட வெலாசிட்டி வந்து, ஸோ இதோட ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர்னா என்ன? ஆங்குலர் வெலாசிட்டி எதுல இருக்கும்? சர்க்குலர் மோஷன்ல எந்த பாடி சுத்துதோ அந்த பாடியில மட்டும்தான் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது இருக்கும்ன்றது தெரியும். ஆங்குலர் அப்படின்னாலே சர்க்குலர் மோஷன், ஆமாவா? ஸோ இப்போ இந்த பாடி மூவ் ஆகுது, லைக் இந்த மாதிரி இப்படி சுத்திட்டே இருக்குன்னா இதுல இருக்கிற இந்த பாடியில இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். whereas லீனியர் வெலாசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, y2 yx மூவ் ஆகுது, இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது, இங்க இருந்து, that is linear, this is linear velocity. இங்க லீனியர் வெலாசிட்டி வந்து டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. இது சின்னதா இருக்கா, இது கொஞ்சம் பெருசா இருக்கா, இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. that is called linear velocity. ஆங்குலர் வெலாசிட்டினா ரொட்டேஷன், சுத்திட்டே இருக்குல்ல, the angular velocity, அதோட velocities சேமா தான் இருக்கும். whereas linear velocity அப்படின்றது டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளே இதுதான், y to y dash, x to x dash and b to b dash. இதெல்லாம் வந்து ஓகே. vb அதாவது இது b அப்படின்றது it is greater, பார்க்கிறதுக்கு அதிகமா தானே இருக்கு டிஸ்டன்ஸ், so இது greater than x, it is greater than y, that is called linear velocity. hence linear velocity னா different velocities இருக்கு ஒரு பாடியில, whereas angular velocity எல்லா பார்ட்டிகல்ஸ்லயும் சேமா தான் இருக்கும். is it clear? done? புரிஞ்சுதா? ஓகே. இதுக்கு ரிலேஷன் என்ன? தோ ஆங்குலர் வெலாசிட்டி வித் லீனியர் வெலாசிட்டி ரிலேஷன் என்ன அப்படின்னா நம்ம சர்க்குலர் மோஷன்லேயே படிச்சிருக்கோம். v perpendicular is equals to r omega. v perpendicular is equals to r omega. கிளியரா? v perpendicular is equal to r omega. இந்த ரிலேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதை விட பெருசா வேற எந்த கான்செப்டும் இல்லை இங்க ஆங்குலருக்கு லீனியருக்கு. ஓகே கிளியர்? ஏன்னா ஃபர்தரா வந்து இது டச் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா டார்க், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். டார்க் என்ன சொல்றோம்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டார்க் சர்க்குலர் மோஷன்ல நடக்கிற ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் which is nothing but moment of force. டார்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நல்லா வந்து நிறைய இடத்துல வந்து இது யூஸ் ஆகும். ஓகே. நிறைய கொஷின், டார்க் இல்லாத கொஷின் மோஸ்ட்லி இருக்காதுன்ற. ஓகே. ஸோ அதனால டார்க் அப்படின்ற கான்செப்ட் நல்லா கற்றுக்கோங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க்ன்றது ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ரேடியஸாக இருக்கலாம், இல்லை வாட்ஸ் தட் பொசிஷனல் வெக்டார். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆர் கிராஸ் எஃப், எஃப் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். ஸோ ஆர் cross f, or cross f na enna, it is a vector product. vector product la or cross f enna, cos theta irukuma sin theta irukuma, sin theta irukum. dot product la cos theta, whereas sin theta andradhula inga vector product la or f sin theta, idha appdi dhaan vanduchi inda or f sin theta. okay. torque is equals to or f, or cross f, f andradhu perpendicular ah irukum. okay va, or f perpendicular. clear? டன். ஒன்று ஆர் பர்பெண்டிகுலரா இருக்கும், இல்லை எஃப் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே கிளியரா? ஸோ ஜஸ்ட் நீங்க எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. சிம்பிளா டார்க் அப்படின்னா ஆர் கிராஸ் எஃப், எஃப்ன்றது பர்பெண்டிகுலரா இருக்கும். ஒருவேளை ஆங்கிள் கேட்டாங்க டார்க் அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் சைன் தீட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிள்ஸ் கேட்டாங்கன்னா, ஆங்கிள்ஸ் கொடுத்தாங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நீங்க டைரக்டா வந்து ஆர் எஃப் சைன் தீட்டா கேட்கலாம். அப்படியே ஆங்கிள் மென்ஷன் பண்ணலாம், டைரக்டா ஆர் எஃப் பர்பெண்டிகுலர் எடுத்துட்டா போதும். கிளியரா? ஸோ இப்போ டார்க்கோட ஃபார்முலா தெரியுமா? கிளியர்? ஓகே டன். ஸோ இப்போ இதோட டைரக்ஷன் என்னன்னா எப்பவுமே அவுட்வர்ட்ஸ் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் டார்க் என்ன? அவுட்வர்ட்ஸ். டைரக்ஷன் ஆஃப் டார்க் அவுட்வர்ட்ஸ். கிளியர்? எஸ் ஆர் நோ? அது ஆன்டி கிளாக் வைஸா இருக்கலாம், கிளாக் வைஸா இருக்கலாம், என்ன மாதிரி இருந்தாலும் அதோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? அவுட்வர்ட்ஸ். இஸ் இட் கிளியர்? டன். டார்க்கோட ஃபார்முலா என்ன? ஆர் கிராஸ் எஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இங்க பாருங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஒரு ஹேமரா? ஹேமர் கிடையாது, இது என்ன? கட்டிங் பிளேடரா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஸ்க்ரூ, அந்த இது இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்றப்போ நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க, இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலும் இட் கம்ஸ், அதோட டைரக்ஷன் என்ன? டார்க்கோட டைரக்ஷன். ஸோ இப்படி ஒன்று டைட் பண்றதுக்கோ இந்த லூஸ் பண்றதுக்கோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். அதோட இது என்ன டைரக்ஷன்? அவுட்வர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்க நான் ஒன்று சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட், இது ஃபிக்ஸ்டாக தானே இருக்கு, இது தானே மூவ் ஆகும், ஆமாவா?
ஃபிக்ஸ்டா இருக்கா? ஸோ இந்த ஃபிக்ஸ்டா இருக்கிறத வந்து திஸ் இஸ் கால்டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். என்ன சொல்றோம்? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா என்ன சொன்ன? ஃபிக்ஸ்டா இருக்கிற ஒரு இதுவை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றோம். ஸோ திஸ் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்படி இருக்கலாம், இல்ல இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இப்போ நார்மலா நம்மளுக்கு தெரியும் இது ஃபோர்ஸ்மா, ஒரு பார்ட்டிகல் மேல இந்த பாடியில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸ் 2 காம்போனன்ட்ஸா ரிசால்வ் ஆகுது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், கைனமேட்டிக்ஸ்ல படிச்சோம். ஹாரிசான்டலா இருந்தா F cos theta, ஃபோர்ஸ் அப்படின்றதுனால F cos theta, whereas வெர்டிகலா இருந்தா F sin theta. F ஏன் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கொடுத்த ஃபோர்ஸ் தானே 2 காம்போனன்ட்ஸா ரிசால்வ் ஆச்சு. ஒருவேளை வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா U cos theta, அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால F cos theta ஹாரிசான்டல், வெர்டிகல் F sin theta. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டார்க்கோட ஃபார்முலா என்ன? R F sin theta. sin theta எங்க இருக்குங்க? பெர்பெண்டிகுலரா எங்க இருக்கா? ஓகேவா? இப்போ F cos theta அப்படின்றது லிசன் கேர்ஃபுல்லி, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல ஏதாச்சும் இருந்துச்சு. லிசன், இந்த பாயிண்ட் நல்லா கேளுங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இப்போ இதுதானே நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதுதானே ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸோ ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகல் சம்திங் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அங்க வந்து டார்க் அப்படின்றது 0. ஸோ F cos theta has no torque. ஓகே, ஸோ இங்க பாருங்க லிசன். ஸோ F cos theta generates no torque because it passes through the axis of rotation, hence torque is equal to 0. புரியுதா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல பாஸ் ஆகிற எந்த ஒரு ஃபோர்ஸா இருந்தாலுமே அங்க வந்து என்ன டார்க்ன்றது இருக்காது. டார்க்ன்றது 0. கிளியரா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? டன். ஸோ இங்கிருந்து இப்போ இது ரேடியஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஆர்ன்னு பொசிஷன் வெக்டார்ன்னு கேட்டாங்கன்னா இப்போ ஆர் ஓபி, ஆர் ரேடியஸ் ஆஃப் ஓபி, திஸ் இஸ் ஓபி. ஓகே, இது ஆர் அப்படின்னு நடுவில் இருந்தால் ஆர்பி மைனஸ் ஆர்பி, இது ஆர்பி மைனஸ் ஆர்ஓ. ஓகேவா? கிளியர்? புரியுதா? புரியலனாலும் ஃபர்தராக நம்ம படிக்கிறப்போ புரிஞ்சிடும். ஓகே, சிம்பிளாக வந்து இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க ஒரு பாயிண்ட் கற்றுக்கிட்டீங்க. என்ன? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கிற இடத்துல எல்லாமே டார்க்ன்றது 0. சிம்பிளா எந்த மாதிரி ஃபோர்ஸ் அங்கே கொடுத்தாலுமே டார்க்ன்றது என்ன? 0. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல. ஓகே, கிளியர்? டன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா இந்த ஃபார்முலாவும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல எந்த ஃபோர்ஸ் இருந்தாலும் டார்க்ன்றது 0. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல டார்க் என்ன? 0. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதே பாருங்க, இது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். திஸ் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இங்க ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். அங்கே ஃபோர்ஸ் டார்க் இருக்கும், இந்த ஃபோர்ஸ்க்கும் டார்க் இருக்கும். பட் இந்த ஃபோர்ஸ் டைரக்டா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் மேலே போதா? ஆமாவா? ஸோ இது F1ன்றது இங்க டார்க்ன்றது 0. அண்ட் தென் இதுவும் டைரக்டா இந்த மாதிரி மூவ் ஆகுதா? F3 அப்படின்றது. ஸோ இங்கேயும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல பாஸ் ஆகிறதுனால இதுவும் வந்து F3ன்றதும் 0. ஸோ F3 அண்ட் F4 இஸ், F4க்கு வந்து டார்க்ன்றது 0 பிகாஸ் இட் பாசஸ் த்ரூ ஆரிஜின். ஓகேவா? ஆரிஜின் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஆரிஜினா இருந்தாலும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா இருந்தாலும். ஓகே, 2 பாயிண்ட் கத்துக்கிட்டீங்க. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஓகேவா? கிளியரா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஆரிஜினா இருந்தாலும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா இருந்தாலும் ரெண்டுத்துலயும் ஏதாச்சும் ஃபோர்ஸஸ் பாஸ் ஆச்சுன்னா அங்க டார்க்ன்றது 0. இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிஜினா இருந்தாலும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா இருந்தாலும். கிளியர்? டன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இந்த பாடி நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா இங்க சென்டர் ஆஃப் மாஸ். எஸ், சென்டர் ஆஃப் மாஸ் இது. ஓகே, இது டவுன்வர்ட்ஸ் என்ன? mg வெயிட், அதோட வெயிட் ஆக்ட் ஆகும். மேலே நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். இது ஃபோர்ஸ். ஆமாவா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது நடுவில் இருக்கு. ஆமாவா? திஸ் இஸ் சென்டர். பாடியோட நடுவில் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பாஸ் ஆகிறதுனால, இந்த எண்ணுமே எம் ரெண்டுமே பாஸ் ஆகிறதுனால டார்க் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸும் 0 தான். mg எஃப்ல இது n. ஓகே, mg என்ன வந்து 0. கிளியர்? டன்னா? புரிந்ததோ? ஓகே, ஓகே, வெயிட். ஆக்சுவலி சென்டர் ஆஃப் மாஸ் இது.
n இப்படி இருக்கு. ஓகே, ஸோ என்னுக்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு சம்மந்தம் இல்லை, எம்ஜின்றது தான் இங்கே மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இது இங்கே தானே ஃபோர்ஸ் வருது. ஸோ ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. அண்ட் இது ரெண்டும் தானே அட்டாச் ஆகுது, ஆமாவா? இந்த சென்ஸ் இது ரெண்டுமே பர்பெண்டிகுலராகவும் இருக்குல்ல. ஸோ இது வந்து அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எம்ஜி அண்ட் எஃப்ன்றது தான் 0. லிசன் கேர்ஃபுல்லி. என் ஷுட் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ ஷுட், அதாவது என்னன்றது சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகலாம், பட் இட்ஸ் நாட் மேண்டேரி. பாஸ் ஆனக்கிற ஒருவேளை பாஸ் ஆச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம், பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கிளியரா டார்க். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொன்னேன் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி, லிசன். பியூர் ரொட்டேஷனல் மோஷன்னா பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் வந்து சர்க்கிளாக மூவ் ஆகுனா தட் இஸ் கால்ட் பியூர் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனா எங்கே ஃபிக்ஸ்டாக இருக்கோ தட் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆங்குலர் வெலாசிட்டியில் எல்லா பார்ட்டிகல்ஸுமே வந்து சேமாக இருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டின்றது பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸ்லையும் சேமாக இருக்கும், வெராஸ் லீனியர் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த கிளியர் புரிஞ்சிச்சு. இதோட ரிலேஷன் என்ன? V is equals to R omega. முடிஞ்சி. டார்க், which is very important concept, listen carefully. and டார்க் அப்படின்றப்போ RF perpendicular R cross F அப்படின்னு சொல்லலாம். R cross F னா it is a vector product. இந்த சென்ஸ் உங்களுக்கு தீட்டா வேல்யூஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்க, ஆங்கிள் கொடுத்தாங்க கொஸ்டின்னா RF sin தீட்டா அப்படின்றதை யூஸ் பண்ணலாம். இதோட டைரக்ஷன் it always outwards, either clockwise இருக்கலாம் anti clockwise இருக்கலாம். whereas first point, remember first point என்னன்னா axis of rotation ஏதாச்சும் பாஸ் ஆச்சு, ஏதாச்சும் forces பாஸ் ஆச்சுன்னா அங்க டார்க் அப்படின்றது 0. axis of rotationல டார்க் இருக்காது. நம்பர் 1 என்ன? axis of rotationல டார்க் அப்படின்றது இருக்காது. நம்பர் 2, ஆரிஜின்லயும் டார்க் அப்படின்றது இருக்காது. டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. வெராஸ் நம்பர் 3 வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கிட்ட டார்க் அப்படின்றது இருக்காது. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியர்? டன். 3 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, axis of rotation. Number 2, origin. Number 3, ஃபைனலா என்ன? சென்டர் ஆஃப் மாஸ். இது மூணுத்துலயுமே டார்க் அப்படின்றது 0. ஓகேவா? கிளியரா புரிஞ்சுச்சா உங்களுக்கு பாயிண்ட்? ஓகே, டன். இப்போ கொஸ்டின் பண்ணுவோமா? பாப்போமா ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து CBSE 2009ல கொடுத்த கொஸ்டின். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இஃப் ஃபோர்ஸ் இஸ் F இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பார்ட்டிகல். ஒரு பார்ட்டிகல் மேல F அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஹேவிங் பொசிஷன் வெக்டார் R அப்படின்றது இருக்கு. and T will be the torque அப்படின்னு கொடுத்திருக்காங்க of this force about the origin. ஓகேவா? then என்ன அர்த்தம்? ஸோ இப்போ பாருங்க, டார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்றது கொஸ்டின்ல கொடுத்துருந்தா டைரக்டா உங்களுக்கு என்ன தெரியும்? டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்க ஒரு ஆங்கிளும் கொடுக்கல, ஸோ நோ இஷ்யூஸ். டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு R cross F அப்படின்னு எழுதிக்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி பாருங்களேன். ஒரு மாதிரி R டாட் எல்லாமே வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல கொடுக்கல, எல்லாமே வந்து டாட் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆமாவா? A to Z எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? டாட் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் இப்போ பாருங்களேன், நமக்கு வெக்டார்ஸ் லைக் வெக்டார்ஸ் சொல்லும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெக்டார் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா C is equal to A cross B. ஆமாவா? இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம்ல தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன? C is perpendicular to A and C is perpendicular to B. இது சொல்லியிருக்கனா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? C is perpendicular to A, C is perpendicular to A and C is perpendicular to B. இந்த பாயிண்ட் நான் சொன்னேன்னா இது இந்த ஃபார்ம்ல தானே இருக்கு. C is A cross B ஃபார்ம்ல தானே இருக்கு டார்க். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்போ இங்க சேம் அதே மாதிரினா C is perpendicular to A னா என்ன? இங்க சேம் torque is perpendicular to R and torque is perpendicular to F. ஆமாவா இல்லையா? சேம் அந்த பேஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா torque is M. and இப்போ இதுவும் perpendicular-ஆ இருக்கு, இதுவும் perpendicular-ஆ இருக்கு. உங்களுக்கு क्वेश्चनல இங்க ஆப்ஷன்ஸ்ல டாட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் பத்தி யோசிங்க. இஃப் டூ perpendicular vectors, if two vectors are perpendicular, okay, if two, listen, if two vectors are perpendicular, then என்ன? then dot product is
ஈக்குவல் டு 0. ஆமாவா இல்லையா? ஒரு வாட்டி நான் அதனால தான் சொன்னேன், இந்த கிளாஸ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கேலார் ப்ராடக்ட் டாட் வெக்டார் ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் தென் டாட் ப்ராடக்ட் என்ன? 0. ஸோ 2 வெக்டார்ஸ் பர்பெண்டிகுலர். ஸோ இந்த வெக்டார் பர்பெண்டிகுலர், இந்த வெக்டார் பர்பெண்டிகுலர். நல்லா பாருங்க, டார்க் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஆர் in the sense dot product அன்றது torque is perpendicular to r in the sense dot product என்ன? 0. and torque அன்றது is perpendicular to f. torque அன்றது perpendicular to x. இதோட dot product என்ன? 0 based on this equation. so option E is the right answer. ஓகேவா? நீங்க ஒரு இப்போ இங்க நான் ஆன்சர் தெரியும்ன்றதுனால டைரக்டா கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் கொடுத்தப்ப ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்க 4 ஆன்சர்ஸும் வந்து நீங்க ஒரு வாட்டி பார்க்கணும். 4 ஆப்ஷன்ஸும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஓகே, கிளியர்? டன். ஏன் கான்செப்ட் வந்துச்சு? ஸ்கேலார் ப்ராடக்ட் வெக்டார் ப்ராடக்ட் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் புரியும். சாரி, இந்த क्वेश्चन புரியும், இந்த ப்ராப்ளம். ஓகே, கிளியர்? டன். அடுத்த क्वेश्चन லிசன். A simple pendulum of length L. ஒரு பெண்டிலம் இருக்கு, அதோட பெண்டிலம் லென்த் இஸ் வந்து புல்லட் aside. ஸோ L அப்படின்ற ஒரு பெண்டிலம் லென்த், இந்த லென்த் வந்து L. ஓகேவா? ஸோ புல்டு, அதாவது இழுத்தாங்க, இந்த பக்கத்துக்கு இழுத்தாங்க வித் ஆங்கிள் தீட்டா. அதோட லென்த் L தான், மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் த வெர்டிக்கல். ஓகேவா? ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் தி டார்க். டார்க்கோட வேல்யூ என்ன? ஆஃப் தி வெயிட் ஆஃப் தி பாப். வெயிட்னா பாபோட வெயிட். பாபோட வெயிட் என்னங்க? mg. ஆமாவா? சொல்ல போனா இதுதான் mg. நம்ம இதை தானே கன்சிடர் பண்ண போறோம் இப்போ. ஆமாவா? எஸ் ஆர் நோ? இதை கன்சிடர் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் ஆஃப் த வெயிட் ஆஃப் த பாப் அபவுட் த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். லிசன் கேர்ஃபுல்லி. இதோட இது கேட்டிருக்காங்க, அபவுட் த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். ஆக்சுவலி இது டார்க் புல் பண்ண உடனே இந்த பாப் அப்படின்றது ஒரு ஆங்கிளுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கிறது கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். வெயிட்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? mg is equals to w. ஆமாவா இல்லையா? ஸோ வெயிட் ஆஃப் தி பாப், வெயிட் என்ன? mg வெயிட். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு. கிளியர் இது வரைக்கும்? ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் ஆஃப் த டார்க். ஒரு ஆங்கிள் இருக்கா இப்போ? ஆமாவா இல்லையா? எஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் எஃப் பர்பெண்டிகுலர். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் பர்பெண்டிகுலர். லிசன் கேர்ஃபுல்லி. எம்ஜி, ஓகேவா? நான் இந்த மாதிரி ஸ்லாண்டா இருக்கும்போது 2 ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். லைக் ஸ்லாண்டா இருக்கும்போது எம்ஜின்றது 2 காம்போனன்ட்ஸா ரிசால்வ் ஆகும். ஓகேவா? 2 காம்போனன்ட்ஸ். ஓகே, 2 காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து ஸ்லாண்டா இருக்கும்போது என்னென்னு லாஸ் ஆஃப் மோஷன்ல உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்றேன். திஸ் இஸ் எம்ஜி cos theta and this is mg sin theta. ஆமாவா? r என்றது இங்க என்ன? இந்த லென்த் தான் r அப்படின்றோம். ஓகே, கிளியர்? இந்த லென்த் r அப்படின்றோம். ஸோ உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்ன்றது புரியுதா? கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன? r f அப்படின்றது வேணும். ஓகேவா? லிசன், f is nothing but இங்க எதுவும் இல்லைன்னா f ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா நார்மலா வந்து டார்க் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ டென்ஷன் இருக்கும். ஆமாவா? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ டென்ஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் வேணும். இப்போ நமக்கு ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் வேணும். ஸோ ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர், லிசன் கேர்ஃபுல்லி, டார்க் இஸ் ஈக்குவல் டு mg which is nothing but force. இதுதானே ஃபோர்ஸா நம்ம நிறைய வாட்டி லாஸ் ஆஃப் மோஷன்ல எடுத்துட்டு இருக்கோம். கொஸ்டின்ல ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா டைரக்டா வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 5 kg, இது 4 kgனா ஃபோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது 5g, இது 4g, இந்த மாதிரி தானே எடுத்தோம். 5g minus 4g is equals to 1g, இந்த ஃபார்ம்ல தானே எடுத்துப்போம். ஆமாவா? ஓகே, ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டார்க்குக்கு ஆர் தானே இது. இந்த லென்த் என்ன? இந்த ஸ்ட்ரிங்கு ஆர் லென்த்ல இருக்கு. இதுக்கு ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா எது இருக்கு? mg sin theta. ஆமாவா இல்லையா? ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் என்ன? mg sin theta. so mg sin theta. r is equal to என்ன? l mg sin theta. ஓகேவா? டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு sin mg என்றது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? இட் இஸ் ஈக்குவல் டு w. so WL sin theta. ஆப்ஷன் அவ்வளோதான், முடிஞ்சு. ஆப்ஷன்லேயே இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். WL sin theta. கிளியரா? மேக்னிடியூட் ஆஃப் த டார்க். ஒருவேளை உங்களுக்கு இப்போ இது கொடுத்துருக்காங்க, அதனால டார்க் கண்டுபிடிச்சிட்டீங்க WL sin theta. லிசன் கேர்ஃபுல்லி. ஒருவேளை இதோட டார்க் கேட்டாங்கன்னா என்ன? வாட் இஸ் திஸ் டார்க்? ஒருவேளை இந்த டார்க் கேட்டாங்கன்னா
சிம்பிளா உங்களுக்கு தெரியும் இட் இஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். இந்த சென்ஸ் இதோட டார்க் கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி 3 பாயிண்ட்ஸ் சொன்னல, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஆரிஜின் அண்ட் தென் அதுக்கு அடுத்து என்ன சென்டர் ஆஃப் மாஸ். இங்க டார்க்ன்றது 0வா இருக்கும். ஸோ இட் இஸ் ஆரிஜின், ரைட்? ஆமாவா? ஸோ அப்போ இங்க வந்து இதுல டார்க் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? கிளியர்? டன்? புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தான், பட் இந்த வாட்டி தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டார்க் அபவுட் தி பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்? சேம் இதுதான் அதோட மேக்னிடியூட் ஆஃப் டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். நார்மலா போட்ட மாதிரி t is equals to என்ன? t is equals to RF perpendicular mg. mg அப்படின்றது இந்த பக்கம் வந்தா mg sin theta, சாரி mg cos theta, இந்த பக்கம் mg sin theta. ஓகேவா? mg sin theta. ஓகே டன். இப்போ r என்ன? 1 மீட்டர். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல இங்கே கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் r. அதுக்கு பர்பெண்டிகுலர் f ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர், அதுக்கு பர்பெண்டிகுலரா என்ன இருக்கு? mg sin theta. r க்கு பர்பெண்டிகுலரா mg sin theta இருக்கு. ஸோ டைரக்டா mg sin theta அப்படின்றது. ஸோ 1 into 1m 1 மாஸ், m லென்த்தும் மாஸும் ஒன்று தான். ஸோ mன்றது இங்க 1 into 10 sin theta. theta வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. sin 30 டிகிரி. ஸோ 1 into 10 into sin 30 எவ்வளோ? 1/2. 2 1s 2 5. ஸோ ஃபைனலி 5 நியூட்டன் மீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகேவா? Torque is also a kind of force, right? ஆமாவா? So Newton meter is its unit. அதோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர். அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால இங்க இது பண்ணிடுறேன். ஓகே, கிளியரோ? புரிந்ததா எப்படி பண்ணணும்னு? புரிஞ்சுச்சா? ஸ்லாண்டா இருந்தா இந்த மாதிரி பாப்ஸ் இல்ல எம் காஸ் தீட்டா எங்க எடுத்துக்கணும், எம் சைன் தீட்டா எப்படி எடுத்துக்கணும்னு புரிஞ்சுச்சா? புரியலனா ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சு லாஸ் ஆஃப் மோஷன்ல இதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம். ஓகே, அதுல பாருங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டி எல்லாம் கனெக்டடாக தான் இருக்குது கான்செப்ட்ஸ்லாம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்து நெட் டார்க். நெட் டார்க்னா எல்லா ஃபோர்ஸஸ். இப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்றோம்ல, நெட் ஃபோர்ஸ் F1 ஃபோர்ஸ் ப்ளஸ் F2 ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ். லைக் இங்கே பாருங்க, இந்த மாதிரி F1 F2 F3 F1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தா நெட் ஃபோர்ஸ். அதே மாதிரி இது மேலே நிறைய டார்க் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் நெட் டார்க் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ நெட் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு T1 பிளஸ் T2 பிளஸ் T3. எத்தனை டார்க் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டார்க். ஓகே, அண்ட் ஸோ ஆன். அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. டார்க்கோட ஆன்டி கிளாக் வைஸ்ல, டார்க்ன்றது ஆன்டி கிளாக் வைஸ் வந்துச்சு அப்படின்னா, லிசன், ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிசன், திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் விச் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஓகேவா? கிளியரா? Clear? Ding ding. Okay va? So anti-clockwise, clockwise. In the signs ரொம்ப important. So listen carefully. Net torque புரிஞ்சிச்சு. Anti-clockwise na positive. Clockwise na negative. Okay? Clear? Positive, negative, positive, negative. Okay. இது based on question பண்ணலாமா? Which is very important question. இது புரிஞ்சிச்சுனா டார்க், நெட் டார்க் புரிஞ்ச மாதிரி. Very good concept. Very good question. So listen carefully. Okay. So the torque produced by all the forces about center. Center is nothing but here. Okay va? About center. Simple கேளுங்க. About center கேட்டிருக்காங்க. Torque produced by all the forces. It is not center of mass. Okay. About center தான் கேட்டிருக்காங்க. It is not about center of mass. Directா 0 நினைக்காதீங்க. It is not center of mass. It is about just center. Circle centerல இருந்து டார்க்ன்றது எல்லா ஃபோர்ஸஸோட டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு, எல்லா ஃபோர்ஸஸ், ஆல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. A, B, C, D, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஆல் ஃபோர்ஸஸ் இன் தி சென்ஸ் நெட் டார்க்.
நெட் டார்க் எத்தனை ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க? ஏ, பி, சி, டி. டோட்டலி 4. ஸோ T1 டார்க் 1 ப்ளஸ் டார்க் 2 ப்ளஸ் டார்க் 3 ப்ளஸ் டார்க் 4. ஆமாவா? கிளியரா? டன். நல்லா தான் இருக்கு. இப்போ டார்க் 1னா என்ன? RF1 ப்ளஸ் RF2 ப்ளஸ் RF3 ப்ளஸ் RF4. ஆமாவா? இதுதானே ஃபார்முலா, டார்க்கோட ஃபார்முலா. ஓகே டன். இங்க ஆர்ன்றது என்ன? சிம்பிளா இங்க 20 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கொஸ்டின்ல இங்க பாத்தீங்கன்னா நம்ம டார்க் வந்து மீட்டர்ஸ்ல வரும். நியூட்டன் மீட்டர் தானே, மீட்டர்ல வரதுனால இங்க பாத்தீங்கன்னா இந்த 20 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம 20 சென்டிமீட்டரை 20/100 மீட்டரா எடுத்துப்போம். ஓகே, மீட்டரா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, கிளியர்? 20/100. இஸ் இட் கிளியர்? ஓகே டன். அடுத்து இப்போ ஆர்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஆர் இஸ் நத்திங் பட் 20/100 சென்டிமீட்டர். கிளியர்? இப்போ 1/1 கன்சிடர் பண்ணுவோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப். ஆர் இஸ் ஈக்குவல் டு டிங் டிங். நெக்ஸ்ட் பேஜில் எழுதுவோமா? இங்கே எழுதுவோமா? ஓகே, கொஞ்சம் ஏன் ஃப்ரீயாக எழுதுவோம் நம்ம. ஐயோ, கட். டிங் டிங் டிங். Copy and paste here. So listen. இப்போ சிம்பிளா இங்க எடுத்துக்கிட்டது இதையும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, டன். Listen carefully. Listen. First torque 1 என்ன? இது A, இது B, இது C and this is D. Yes or no? ஆமாவா? ABCD. ஃபர்ஸ்ட் வந்து A கன்சிடர் பண்ணலாம். ஆர் F1 A கன்சிடர் பண்ணலாம். A வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இந்த பக்கம் வந்து இப்படி இருக்க ஆரோ மார்க்கு. ஆமாவா? ஆரோ மார்க் இந்த மாதிரி இருக்கு. ஆமாவா? ஸோ உனக்கு இப்படி வலிக்கிறது சிம்பிளா இல்லை இப்படி இருந்து பின்னாடி வலிக்கிறது சிம்பிளா? சொல்லுங்க. இப்படி வலிக்கிறது தானே சிம்பிள். இப்படி வந்தா என்ன? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்படி வந்தா என்ன? இப்படி வந்தா என்ன? இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன? பாசிட்டிவ் சைன். ஸோ பிளஸ் ஆர் என்ன இங்க? ஆர் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். இந்த சென்ஸ் 20/100 இன்டூ F1. ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 நியூட்டன் பிளஸ் 4 இன்டூ 4. ஓகே, கிளியரா? இப்போ ஏ முடிஞ்சு. அடுத்தது என்ன? பி. பி லிசன் கேர்ஃபுல்லி. பி இது. பி வந்து ஃபோர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இப்படி கொடுத்துருக்காங்கன்னா உள்ள இந்த ஃபார்ம்ல மூவ் ஆகுமா? இது வெளியே ஆல்ரெடி ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆரோ மார்க்ஸ் நல்லா இது பண்ணுங்க. ஸோ இது இப்படி மூவ் ஆகுமா? ஸோ இந்த சென்ஸ் இது ஃபோர்ஸ் அப்படின்னா ரிசல்டன்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் இது எஃப் ஹாரிசான்டலா இருந்தா காஸ் தீட்டா. அதே மாதிரி 2 காம்பனன்ட்ஸா ரிசால்வ் ஆகுதா? எஃப் sin theta. Okay, f cos theta, f sin theta. Listen. Okay, done. So இப்போ r என்ன இங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி r அப்படின்றது b தானே. r என்ன? 20/100 centimeter. Okay, and then listen carefully. Listen. இத வந்து இப்படி கொண்டு போறது சிம்பிளா இல்ல பின்னாடி கொண்டு வரது? இப்போ சிம்பிளா சொல்லுங்கடா. இது இப்படி கொண்டு போறது தானே சிம்பிள். ஆமா தானே? ஆரோ மார்க் இப்படி தானே இருக்கு. நீ இப்படி கொண்டு போறது சிம்பிளா? இப்படி வளைச்சி வந்து பின்னாடி இந்த பக்கம் கொண்டு போறது சிம்பிளா? இப்படி கொண்டு போறது தானே சிம்பிள். இப்படி கொண்டு போறதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் கிளாக் வைஸ். ஆமாவா? இட் இஸ் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா நெகட்டிவ் சிம்பிள் வரும். அப்போ இங்க வந்து நெகட்டிவ் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 20/100 இன்டூ F2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 நியூட்டன். கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஓகே, அடுத்து F3 which is C. C பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி which is very important here. லிசன். C வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. டைரக்டா எங்க போய் டச் ஆகுது? சென்டர்ல டச் ஆகுது. In the sense it is a kind of என்ன? ஒன்று ஃபிக்ஸ்டு மாஸ் which is என்ன சொல்லலாம்? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம். அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் நடுவில் இருக்கு அந்த மாதிரி. அதாவது இது டைரக்டா வந்து சென்டர் ஆஃப் மாஸ்க்கு அட்டாச் ஆகுது. இந்த சென்ஸ் இது என்ன அர்த்தம்? இங்க டைரக்டா இது மேலே ஃபால் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து 0. இதோட டார்க் 0. ஸோ சிம்பிளா
ஆர் F3 அப்படின்றது 0. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. டி அப்படின்றது பாருங்க இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ் ஆரோ மார்க். இப்படி இழுக்கிறது சிம்பிளா, இந்த பின்னாடி இழுக்கிறது சிம்பிளா? சிம்பிளா இப்படி இழுக்கிறது சிம்பிள். இப்படி இழுக்கிறதுனா இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ், ரைட்? ஸோ கிளாக் வைஸ். எப்படி கிளாக் வைஸ்னா என்ன, ஆன்டி கிளாக் வைஸ்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ இதுலயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாக் வைஸ். ஓகே, டன். ஸோ இப்போ கிளாக் வைஸ் அப்படின்றதுனா மைனஸ் தானே வரும், நாட் பிளஸ். கிளாக் வைஸ் மைனஸ் தானே. ஸோ மைனஸ் ஆர் என்னங்க 20/100 இன்டூ F4 எத்தனை கொடுத்துருக்காங்க 9 நியூட்டன். ஸோ ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? ஸோ எடுத்துட்டோம் நம்ம, அவ்வளோதான். ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கேல்குலேஷன் சிம்பிள். ஸோ இப்போ எல்லாத்துலயும் 20/100 20/100 20/100 சேமா இருக்கா? ஸோ காமன் எடுத்துக்கோ. 20/100 இன்டூ 4 மைனஸ் ஓகே 4 மைனஸ் 8 மைனஸ் 9. ஓகேவா, 4 மைனஸ் 8 மைனஸ் சாரி உங்களுக்கு நீங்க மறந்துட்டேன். லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம இங்க காஸ் தீட்டா எடுத்துக்கிட்டோம்ல, அது எடுக்கவே இல்லையே. ஓகே, செகண்ட் ஒன்ல பில காஸ் தீட்டா எடுத்தோம்ல, எஃப் காஸ் தீட்டா. கிளாக் வைஸ்னா இந்த பக்கம் தானே மூவ் ஆகுது, விச் இஸ் எஃப் சைன் தீட்டா தானே. எஸ் ஆர் நோ? எஃப் சைன் தீட்டா. இந்த சென்ஸ் எஃப் எவ்வளோ 8, சைன் தீட்டா எவ்வளோ 30 டிகிரிஸ். ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்காங்க. 30 டிகிரிஸ்னா 8 இன்டூ 1/2 தானே. 8 இன்டூ 1/2. ஓகே, மைனஸ் 9. கிளியர்? டன். இது ஃபர்தரா சால்வ் பண்ணு. ஸோ 2 1s 2 4s -4 + 4 0. ஓகே, அப்போ 20/100 இன்டூ -9. 0 0 கேன்சல். 10 1s 10 0.2 10 2s 0.2 இன்டூ 0.2 இன்டூ -9 அப்படின்னா 9 2s 18. பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, மைனஸ் இருக்கிறதுனால முன்னாடி மைனஸ் போட்டுக்கோ. டோட்டலி -1.8 நியூட்டன் மீட்டர். மைனஸ் இருந்தா அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இட் இஸ் அ கிளாக் வைஸ். ஓகே, டைரக்டா -1.8 ஆப்ஷன் பி. ஓகேவா, நியூட்டன் மீட்டர் கிளாக் வைஸ். மைனஸ் இருக்கிறதுனால இட் இஸ் கிளாக் வைஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா இல்லையா? 1/1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுச்சா இல்லையா? கிளாக் வைஸ்னா எப்படி எடுத்துக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ்னா எடுத்துக்கணும். ஏன் ஆரோ மார்க் இப்படியே போகுதுன்னா உங்களுக்கு இப்படி தானே வலிக்கிறது ஈஸி, சிம்பிளாக இப்படியே தானே வரும். ஸோ உனக்கு பின்னாடி போகுமா? கிடையாது. அதனால ஓகே, கிளியர்? அதே மாதிரி தான் இது இப்படி இருக்கிறதுனால நம்ம பின்னாடி போகிறது சிம்பிளாக, இந்த பக்கம் வர்றது சிம்பிளா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பியூர்லி பேஸ்ட் ஆன் வெக்டார் ப்ராடக்ட். ஸோ வெக்டார் ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷின் பாருங்க, தெரியலனா க்ளோஸ் யோர் கிளாஸை ஆஃப் பண்ணிடுங்க. வெக்டார் ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சுன்னா புரியும். வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட், அதனால தான் சொன்னேன் வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் இந்த கிளாஸ் கேட்கறதுக்கு முன்னாடி, அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைண்ட் த டார்க் அபவுட் தி ஆரிஜின். ஃபைண்ட் த டார்க் அபவுட் தி ஆரிஜின் வென் த ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3j cap Newton acts on a particle whose position vector in the sense r is equal to 2k cap. Okay, clear? Okay, questionல என்ன கேட்டிருக்காங்க? டார்க் கேட்டிருக்காங்க. டார்க்னா என்ன? ஆர் எஃப். தெரிஞ்ச விஷயம் தான், ஆமாவா? தெரிஞ்ச விஷயம். இந்த சென்ஸ் ஆர் கிராஸ் எஃப் தானே. ஆர் கிராஸ் எஃப்னா இட் இஸ் அ வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட் பண்ணணும் சிம்பிளா. இப்போ ஆர் கிராஸ் எஃப்னா ஆர் என்னங்க 2k கேப், ஆமாவா? கிராஸ் எஃப்னா 3j கேப். கேப்ஸ் அதிகமா இருக்கு. இது k கேப், இது j கேப். ரெண்டும் சேமா இருந்தா ரெண்டும் இன்டு பண்ணிருக்கலாம். பட் இங்க சாரி ரெண்டும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இங்க இது k கேப் i கேப் j கேப். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், வெக்டார் ப்ராடக்ட்ல படிச்சிருக்கோம் i j k. நமக்கு எப்படி வந்துச்சு? 2k கேப், அதுக்கப்புறம் கிராஸ் 3j கேப், ஆமாவா? இங்க இருந்து ரிவர்ஸ்ல போயிருக்கு. ரிவர்ஸ்ல போயிருந்தா அடுத்த ஆன்சர் இதுதானே வரணும், i கேப். எஸ், i கேப். ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் i கேப். 2 3s are 6i கேப். புரிஞ்சுச்சா? ஸோ அதனால தான் வெக்டார் ப்ராடக்ட் காத்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ -6i cap. Option C is the right answer. -6i cap. Clear? Done. Next question. The moment of force. Listen carefully. The moment of. நான் என்ன சொன்னேன்? டார்க்னாலும் moment of forceனாலும் சேம் தான், ஆமாவா இல்லையா? So moment of force is nothing but torque. Force F என்ன? 4i cap plus 5j cap
minus 6 k cap at எங்கங்க 2, 0, minus 3 about the point 2, minus 2, 2, minus 2. In the sense, இது I cap, இது J cap, இது K cap, I, J, K. ஆமாவா? Given by. So, torque கேட்டிருக்காங்க. Torque. இது simple. is nothing but at a point na R. R na என்ன? இப்போ R, இது R1, இது R2 எடுத்துக்கிட்டோம்னா R is equals to R2 minus R1. Simple R2 minus R1. R2 minus R1 na எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனஸ் பண்ணு 2 மைனஸ் ஐ மைனஸ் பண்ணு ஜே மைனஸ் பண்ணு கே மைனஸ் பண்ணு ஐ மைனஸ் பண்ணா ஐ 2 மைனஸ் 2 0 மைனஸ் 2 0 மைனஸ் 2 ஆர் 2 மைனஸ் 2 மைனஸ் 0 இஸ் மைனஸ் 2 ஓகே மைனஸ் 2 சாரி மைனஸ் 2 னா மைனஸ் 0 னா மைனஸ் இன்டு மைனஸ் ஸோ ஐ கேப் minus 2 minus 0 in the sense plus 2 j cap plus minus into minus na plus 2 j cap plus k cap minus 2 minus 3 minus 2 minus 3 எவ்வளோ minus 1 so plus கிடையாது minus 1 k cap ஓகேவா clear so this is the position vector இப்போ r இருக்கு f இருக்கு நம்ம என்ன பண்ணணும் torque கண்டுபிடிக்கணும் r cross f r cross f r இருக்கு f இருக்கு r எவ்வளோ 0 i cap plus 2 j cap minus k cap cross force எவ்வளோ 4 i cap plus 5 j cap minus 6 k cap உங்களுக்கு cross பண்ணா எப்படி பண்ணணும் தெரியுமா வெக்டார் ப்ராடக்ட் படிச்சிருக்கீங்களே r cross f னா எப்படி பண்ணணும் சிம்பிளா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டேபிள் போடணும் i j k j வந்து மைனஸ் மற்ற ரெண்டுமே பிளஸ்ல இருக்கும் ஓகே இது வரைக்கும் கிளியர் ஓகே ஸோ சிம்பிளா இங்க கொண்டு போ காப்பி ஓகே பேஸ்ட் ஓகே இதுதானே r cross f r என்ன இங்க ஃபர்ஸ்ட் இது r இது f ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன் r f so r cross f r is nothing but I 0 2 minus 1 next 4 5 minus 6 இதுதானே வேல்யூஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும்ல அதாவது I வேணும்னா I க்ளோஸ் பண்ணிட்டு இது ரெண்டும் இன்டூ பண்ணணும் தெரியும்ல வெக்டார் ப்ராடக்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு so that equal to I cap into I வேணும்னா க்ளோஸ் பண்ணிட்டு 6 2s are 12 minus 12 minus 5 1 is minus 5 in the sense பாருங்க minus 12 6 2s are minus 12 minus of 5 1 is 5 okay so this is I cap j cap வந்து minus இருக்கும் okay done so j cap பண்ணனும்னா j cap close பண்ணிட்டு 0 into 6 which is cross multiply 6 into 0 is 0 minus 4 ones are minus 4 okay next k cap அப்படின்றது plus I cap plus okay done இங்க listen next அடுத்து என்ன k cap னா k cap இது k close பண்ணிட்டு 5 zeros are 0 4 2s are 8 so 0 minus 4 2s are எவ்வளோ 8 ஓகேவா இத further solve பண்ணு I cap is equal to minus 12 plus 5 next minus j cap is equals to plus 4 okay next k cap is equals to minus 8 in the sense minus 12 plus 5 எவ்வளோ minus 12 plus 5 7 okay minus 7 I cap minus உள்ள வந்து plus இருக்கு ஓகே அதனால minus 4 j cap minus 8 k cap is the answer torque எவ்வளோ minus 7 I cap minus 4 j cap minus 7 I cap minus 4 j cap minus 8 k cap option D is the right answer clear புரிஞ்சுச்சா எப்படி பண்ணணும்னு டார்க் வெக்டார் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெக்டார் ஸ்கேலார் ப்ராடக்ட் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் क्वेश्चंस பண்ண ஆரம்பிங்க ஓகே so this is all about today's topic torque angular velocity முடிஞ்சு so angular velocity torque முடிஞ்சு so torque angular momentum something எங்கனா வரும் அப்ப பாத்துக்கலாம் next equilibrium next classல வந்து நான் equilibrium பத்தி ஃபுல்லா படிக்கலாம் ஓகே clear okay thank you so much நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க என்னென்ன क्वेश्चंस PYQs ல torque பத்தி torque based questions கொடுத்திருப்பாங்களா அதை ட்ரை பண்ணுங்க ஓகே next classல வேற next topic which is equilibrium start பண்ணலாம் thank you bye bye